வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. இன்றைய ஜீவா சினிமாவில் வழக்கம் போல ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த தாடி பாலாஜி அப்படின்னு ஒரு நடிகர், காமெடி நடிகர். இந்த மாயாவி மாரிசன்லேருந்து இந்த டிவியில் வந்து சீரியலில் நகைச்சுவை நடிகராக வருவார். இன்னும் சரியாக சொல்லணும்னா இவர் யாருன்னா, அஜித் அவர்கள் நடித்த எஸ்ஜே சூர்யாவின் வாலி திரைப்படத்தில் இந்த ஒரு காட்சியில் விவேக் ஜோக்கில் வருவார். அந்த ஜோக்கு யாராலையும் மறக்க முடியாது. அந்த ஒரு மாதிரி உடல் முழுவதும் நோயால் இருப்பார், ஒரே மாத்திரையை என்னை குணப்படுத்துங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அவரை விவேக்கிட்ட கேட்டு, விவேக் அந்த ஒவ்வொரு நோயையும் அவருடைய ஸ்டைலில் அதை வர்ணிச்சுட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, அப்படியா காது தீர்ந்து போச்சா, பேக்கு தீர்ந்து போச்சா, காலில் ஆணியான்னு கேட்கறது வந்து பயங்கர காமெடி. அந்த சமயத்தில் அந்த ஜோக் மூலமாக தாடி பாலாஜி நல்ல ரீச். டிவிலையும் சீரியலில் நடித்தாலும் அந்த ஜோக்குங்கிறது இவருடைய அதை கரெக்டாக அவர் ஒல்லியாக இருக்கிறனால இவரை வச்சு அந்த ஜோக்கை வந்து அவங்க கட்டமைச்சாங்க. அது மூலமாக தான் தாடி பாலாஜி நிறைய ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக படங்கள் இதெல்லாம் வந்தது. இந்த நிலையில் இவர் வந்து அப்புறம் அந்த நடுவராலாம் இருந்தார், ஜட்ஜாலாம் டிவியில் வந்து இந்த காமெடி ஷோ டான்ஸ் ஷோக்கெல்லாம் இவர் ஏதோ ஜட்ஜாலாம் வந்துக்கிட்டு இருந்தார். இவர் வந்து ஒரு காரியம் பண்ணியிருக்கார். டாட்டு குட்டி தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய நெஞ்சில் வந்து விஜய் அவர்களுடைய முகத்தை வந்து அப்படி டாட்டு அப்படி பதிகிற மாதிரி பண்ணி அதை சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டுருக்கார். நான் விஜயனுடைய ஆள், விஜயனுடைய இதயத்தில் இருக்கிறார் அப்படின்னு இவர் பதிவு செஞ்சுருக்கார். இது மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு, நான் விஜயோட நெருக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார். இந்த இடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருத்தருக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பதிவு செய்யணும். விஜய்க்கு ஆதரவாக ஊடகங்களில் பேசுகிறவங்களாம் யார்? இந்த பிரவீன்காந்த், வலதுசாரிகள், பாண்டே, இப்போ தாடி பாலாஜி. இவர்கள் யார்? இவருடைய அரசியல் பின்புலம் என்ன, சமூகம் குறித்து இவருடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கனாலே விஜய் என்ன மாதிரியான கட்டமைப்புடன் இயங்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியும். யோசிச்சு பாருங்க, இந்த அரசியல்வாதிகள் தொண்டர்களை வந்து அடிமைகளாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனம். அதை நம்ம போன்ற ஊடகவியலாளர்கள் கண்டிக்கிறோம். அது தலைவனுக்காக உயிரை விடுறது, தலைவன் ஜெயிக்கணுக்காக முடியை எடுத்துக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்கள் அந்த விரலெல்லாம் அறுத்து போட்டு காணிக்கையாக்கி எங்கள் அம்மா ஜெயிக்கணும், எங்கள் கட்சி ஜெயிக்கணும்லாம் போட்டது. இதெல்லாம் அவ்வப்போது பகுத்தறிவாதிகள் ரொம்ப கேவலத்துடன் விமர்சிப்பாங்க. ஏன்னா என்னடா பகுத்தறிவான நாட்டில் கையை வெட்டிக்கிறேன், காலை வெட்டிக்கிறேன்னு சொல்கிறது, முடியை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது, ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா ஓட்டு போட்டதானே ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி காணிக்கை செலுத்திலாம் ஜெயிக்க முடியாதுன்னு விமர்சனம் வருது. ஒரு பகுத்தறிவு, ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு சமூகத்துக்கு இதெல்லாம் பின்னடைவு. மனிதர்கள் இன்னும் இன்னசென்ட்டாக இந்த அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது, கோபம் இருக்குது. அப்போ இந்த கட்சிகள், இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் தொண்டர்களை இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இவர் என்ன பண்ண போறாரு? இந்த கட்சிகளை நான் ஒழித்து விடுவேன், அழித்து விடுவேன், இவர்கள் பாயசம் முங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் குடும்ப அரசியல், தனி மனித துதி, ஆச்சா புச்சான்னு ஒரு பேசும்போது அப்போ மக்களுக்கு என்ன வரும்? இவர் இதுல இருந்துலாம் விலகி இருப்பார் அப்படின்னு தான் நம்ம தோணும். இவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, தனி மனித துதியெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். பார்த்தா ஒரு ஆள் இவர் படத்தை நெஞ்சில வரைய, இவர் படத்தை நெஞ்சில வரைய வேண்டிய கட்டாயம் என்ன? எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சின்னத்தை, அவரு கூட சின்னத்தை தான் பச்சை குத்திக்க சொன்னாரு, தன்னுடைய முகத்தை அல்ல. இந்த சின்னத்தை பச்சை குத்திக்கோங்கன்னாங்க. அப்போ கூட சொன்னாங்க, ஓ எல்லாரும் டிஎம்கே மாறிவாங்க பயப்படுறாரு போல, கட்சி மாறிட்டா சின்ன பிரச்சனையாயிருமே சின்னத்தை பச்சை குத்திக்க சொல்றாரு, விமர்சனமாச்சு. கட்சியிலிருந்து சில மூத்த தலைவர்களே இது தப்புங்க, நம்ம திராவிட கட்சி, நம்மளாம் இது பகுத்தறிவுக்கு முரணானது, பச்சை குத்தி கொள்வது என்பது ஒரு தனி மனித துதி, இது அது கிராமத்து ஒரு ட்ரைபல் கல்ச்சர், அதை நம்ம வைக்கக்கூடாதுன்னு அன்றே எம்ஜிஆரை விமர்சித்து இரண்டாம் கட்ட தலைவர்களே பேசினாங்க. இதெல்லாம் வரலாறு, யாரும் கதை விடல. ஆனா விஜய் இன்னைக்கு 50 வருடம் கழித்து, அன்றே அது விமர்சிக்கப்பட்டது பச்சை குத்துவது, இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு விஜய் கட்சியில இந்த தாடி பாலாஜின்னு ஒரு காமெடியன் வந்து அவருடைய நெஞ்சில அவருடைய படத்தை அப்படி குத்தி கொள்வது அப்படிங்கிறது பார்க்க கேட்க ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. வரும்போதே நீ வந்து என் தலைவன், என் துதி, என் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வர்றேன்னா அப்போ எப்படி இருக்கும்? தொடக்கத்தில் இந்த மாதிரி புரட்சிகரமாக பேசின கட்சிகள் பின்னாடி இவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படங்களில் வசனங்கள் வருது, பேசுகிறாங்க, மக்கள்கிட்ட விமர்சனம் வருது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தார், இன்னைக்கு அவர் கொள்ளையடிச்சிட்டாரு, இன்னைக்கு கார் வாங்கிட்டார். நீங்கள் வரும்போதே உங்களை கடவுளாக நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு தானே வரீங்க. நீங்கள் வரும்போதே மக்கள் நிவாரண பணியில் சென்று அமைச்சர்களை அடி வாங்குறாங்க, சேத்துல அடி வாங்குறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க, நிவாரணம் கொடுக்க போகிறதுனால பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. ஆனால் நின்றுட்டு நான் அரசியல்வாதி, நான் மக்களை சந்திக்காமல் போக மாட்டேன்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இவர் அவருடைய பனையூர் பங்களாவில் இருந்துக்கிட்டு வரவங்கட்டெல்லாம் ரிலாக்ஸாக பேசுகிறாராம், உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஜாலியாக, அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னோட அடுத்த படம் அப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசுவாராம். உலகத்திலே நிவாரண நிதிக்கு தன்னுடைய பங்களாவுக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு இதுவரையும் ஆண்டை பண்ணையார் கூட சொன்னது. ஒரு பண்ணையார் கூட தான்ட்ட வேலை பார்க்குற குடிசை எரிஞ்சு போச்சுன்னா, பாதிக்கப்பட்டுருச்சுன்னா உள்ளே இறங்கி போவார்.
ஆனார்பட்ட பண்ணையார். ஏன்னா சாவு வீடு கேத வீடுக்கு பண்ணையார் கூட என் வீட்டில் வந்து கேதம் கெட்டு போனலாம் யாரும் சொன்னது கிடையாது. அது எவ்வளவு வெறி பிடித்த பண்ணையாராக இருந்தால் கூட அந்த குடிசை பதிக்கே போயிடுவார். நல்லதுக்கு போகிறாங்களோ இல்லையோ கெத்துக்கு, நல்லது கூட போகாமல் வீட்டில் யாரையும் அனுப்பி விட்டுட்டு அவங்க வீட்டு கல்யாணத்துக்குலாம் நான் போகணுமான்னு கூட ஒரு திமிரு பிடிச்சிருக்கலாம். ஆனால் கெட்டதுன்னா டக்குன்னு உள்ளே போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து நேரடியாக இது பண்ணி பார்த்துக்கோப்பா, எல்லா சடங்கையும் இது பண்ணிக்கப்பா, எதுவாக இருந்தாலும் இந்த பணம் கெடுப்பா. இதுதான் பண்ணையார் தனம். அப்படிலாம் இருந்தால் தான் பண்ணையாராக மெயின்டைன் ஆக முடியும். தனக்கு நிகராக மதிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா செஞ்சுருவாங்க. அப்படி இருந்தால் தான் பண்ணையார். ஆனால் இந்த விஜய்ங்கிற பண்ணையார் கட்சி ஆரம்பிக்கும் போதே பண்ணையார்லேயும் மோசமான பண்ணையாரெல்லாம் இருக்காரு. அவனே அடிபட்டு வெள்ளத்தில் குடும்பத்திலேருந்து இது பண்ணி பாதிக்கப்பட்டிருக்கிறான். நீ நேரடியாக சென்னைக்கு வந்து பண்ணையூர் வந்து என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போ, உனக்கு ஒரு அதிசய கிஃப்ட்டு, எங்கிட்ட செல்ஃபி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்கிறாரு. இந்த பண்ணையார்த்தனா மன்னராட்சி இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கே. இன்னைக்கு என்னன்னா உங்க படத்தை ஒருத்தரை வந்து இது பண்ணிக்கிறாரு. நான் இதில் வந்து விஜய் வந்து நான் உண்மையிலே இப்போ உள்ள பண்ணையார்த்தனத்தை, ஒரு ஆட்சியை எதிர்க்கிறேன், சமத்துவத்தை விரும்புவது பெரியார் அம்பேத்கர்லாம் நான் சொல்றது உண்மையா இருந்தா தாடி பாலாஜியை கூப்பிட்டு திட்டணும், இல்லைன்னா இவர் என் கட்சியில் இல்லைன்னு அறிவிக்கணும். ஏன்னா இந்த தொடக்கத்திலேயே இவ்வளவு கேவலமா முட்டாள்தனமா பச்சை குத்திட்டு ஒருத்தர் வர்றாருன்னா அப்ப இந்த கட்சி எப்படி இருக்கும்? இல்ல இது அவருடைய தனிப்பட்ட கருத்துனா அப்ப தொண்டர்கள் தலைவர்களை தலையில் தூக்கி வச்சு கடவுளா கும்பிடுறதும் தனிப்பட்ட கருத்து தான். கலைஞர் தான் கடவுள், ஜெயலலிதா தான் கடவுள்னு சொன்னா அவங்க தனிப்பட்ட கருத்து தான். அன்னை மேரியா ஒரு தடவை ஜெயலலிதாவை வரைஞ்சு விமர்சனமாச்சு. அப்ப அவர்கள்லாம் அவ்வளவு மக்கள் செல்வாக்கு பெற்று 2-3 முறை முதலமைச்சரான பிறகு கூட அவர்களை கடவுளாக பாவிப்பது, அவர்களை ஒரு பெரிய ஒரு தங்களுடைய அரசியாக பேரரசியாக சிந்திக்கும் போது ஜனநாயக நாட்டில் நீங்க எதுக்கு இவங்களை இப்படி கூப்பிடுறீங்க, இது ஜனநாயகம் இல்லையே, அவங்கள மன்னர்களா அப்படிங்கிற விமர்சனம் வருது. இது ஆரோக்கியமான சமூகத்துக்கான அறிகுறி. நீங்க கட்சி தொடங்கும் போதே நான் ஒரு மன்னர், நான் ஒரு பண்ணையார், நான் இந்த மக்கள் இடத்துக்குலாம் வரமாட்டேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா கூட்டம் கூட்டிடும், ஏன் ரேஞ்சுக்கு நான் அப்படி அங்கே இறங்கி வர்றதுன்னு வரும்போதே இவ்வளவு பண்ணையார்த்தனமும் ஆதிக்கமும் ஏகாதிபத்திய சிந்தனையோட இருந்தால் நீங்க எப்படி சரியான மாற்றா இருக்க முடியும்? இதை நீங்க மக்கள் வந்து தயவுசெய்து சிந்திக்கணும். அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க விழுப்புரத்துக்கு போக முடியல, ஆனா கோவாவுக்கு தன்னுடைய சக நடிகை கல்யாணத்துக்கு அவர் போக முடியுது. கோவாவுக்கு அவங்க போயிட்டாங்க, திரிஷாவும் அவங்களும் நீட்டா போயிட்டாங்க. அப்ப கிரௌடு அண்டாது, கிரௌடு அண்ட விடாம பார்த்துக்குவீங்க. ஒரு கூட நடிக்கிற நடிகைக்காக கோவாக்கு உடனடியாக போக முடிகிற நடிகர் விஜயால். இப்பயும் சூதோசன நிலையெல்லாம் நல்லாலாம் இல்லை, ஒரு மாதிரி மழை வெள்ளம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துலையும் வேக வேகமாக அந்த கல்யாணத்துக்கு போய் கலந்துக்கிட்டு, ஏன்னா பாவம் இல்லை இவர் போலேன்னா அந்த கல்யாணம் நடக்காது, வேக வேகமாக போய் உங்களோட ப்ரெசன்ஸை காமிச்சிக்கிறீங்க. அப்போ பணக்காரர்கள்ட்டையும் நடிகைகள்கிட்டையும் உங்கள் ப்ரெசன்ஸை காமிச்சிக்கிறீங்க. கோவாக்கு அவ்வளோ அவசரமாக போகிறீங்க, ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கீங்க, நாட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நாடாளுமன்றத்தில் அமுழிதுளி ஓடிக்கிட்டு இருக்கு, அதானி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அறிவிச்சு நாட்டில் ஜனநாயகத்துக்கு குழி புதிக்கக்கூடிய ஒரு ஆபத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. நிவாரண நிதி 77,000 கோடி அவ்வளோ கேட்டால் பாதி கூட தர தயாரா இல்லை. தமிழ்நாடு கதறிக்கிட்டு இருக்கு, கூட்டணி கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க, எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே விஜய்க்கு தெரியாது. ஏதாவது நிவாரணம் நடந்தா ஆளுங்கட்சி எதுவுமே செய்யலைன்னு அறிக்கை விட்டுருவோமா, ஆளுங்கட்சியினுடைய பிழையினால் நடந்தது. நீங்க என்ன பண்ணீங்க, நான் என் பங்களால கூப்பிட்டு பரிசு கொடுத்துட்டேன். நடிகை கீர்த்தி சுரேஷ் கல்யாணமா, உடனே கோவாவோ அமெரிக்காவோ உடனே ஓடு போய் பாரு, ஒரு பிரசன்ஸை போட்டு வா. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். விழுப்புரத்துல பாதிக்கப்பட்டவனை நான் நேரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம், பாதிப்புலாம் இல்லை, ஒரு கல்யாணம், அங்க இவங்களுடைய பிரசன்ஸ் எல்லாம் முக்கியம். அப்ப இவங்களுடைய நடிகர்களுடைய மனநிலையை பாருங்க. இவங்கெல்லாம் இன்னும் வந்து அந்த சில்வர் ஸ்பூன் கான்செப்ட்ல இருந்தே வெளியே வரல. இவங்க தான் இங்க உள்ள திமுக அதிமுகவையும் இந்த கட்சிகள் சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் யார் என்று பாருங்க. இவங்கெல்லாம் இன்னும் அந்த மேக்கப் முடிச்சுட்டு ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு கேட்டா வாங்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மக்கள் பிரச்சனை, பிளாட்ஃபார்ம் பாலிடிக்ஸு, பால்கனி பாலிடிக்ஸு எதுவுமே தெரியாது. சமூக நீதி, அரசியல் உணர்வு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அறிவிக்கும் போது பதறிக்கிட்டு இது அறிக்கை விட்டுருக்க வேணாமா, இல்லை ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்க வேணாமா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏதாவது மழை வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யலையே, அவ்வளோதான், அந்த அறிக்கை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ கோவாவுக்கு ஓடி போகிற விஜய் பைத்தியம் மாதிரி அவருடைய முகத்தை பச்சை குத்தி கொள்கிற அந்த தாடி பாலாஜி, இதுதான் இந்த கட்சியினுடைய லட்சணமாக இருக்குது. தொடக்கத்திலேயே கட்சி பொதுவாக ஒரு கட்சி தொடக்கத்தில் புரட்சிகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கட்சியெலாம் தொடங்கும் போதே இவ்வளோ காமெடியாகவும் பேத்தட்டிக்காகவும் அபத்தமாகவும் ஆபத்தாகவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரசிகன் என்பவன் வேற, தொண்டன் என்பவன் வேற, நடிகன் என்பவன் வேற, தலைவன் என்பவன் வேற. புரியுங்களா? ஃபோட்டோஷாப் எடுக்கிற குரூப்பு
புரியுதுங்களா? மக்களுடைய பிரச்சனைகள், உள்வழி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அரசியல் தத்துவம் வாசிப்பு இருக்கணும். அரசியல் உணர்வும் கிடையாது, தத்துவமும் எந்த தத்துவமும் கிடையாது, புத்தகங்கள் வாசிக்கிற கல்ச்சர் இது எதுவுமே இல்லைன்னா இப்படித்தான் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் முக்கியத்துவம் தருவாங்க, மக்களை வந்து என்னை வந்து பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை மக்களாகிய நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பமான அரசியலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.